ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம பெரும்பாலும் தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து வரவே வராது. கல்லில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதை வந்து நம்ம சுற்றிலையுமே எடுத்தாலும் சில நேரங்களில் வந்து தோசை பிஞ்சு போயிடும். கரெக்டாக சாப்பிட்ருக்கும் போதே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நிறையா பேத்துக்கு வரும். இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற புளி தாங்க. அதை வந்து இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அது சென்டரில் வந்து புளியை வச்சுட்டு நல்லா ஒரு சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூட்டை சேஃபுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒரு துணி போட்டு கட்டிடுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியோட மஞ்சி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டீலில் கூட துணியை சுற்றி வச்சு தோசைக்கல்லில் தேய்ப்போம். ஆனால் அதுக்கு பொதுவாக இது போல் புளியை வந்து நீங்கள் துணியில் கட்டிட்டு எப்பவும் போல் நம்ம ஆயில் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆயிலை வந்து நல்லா புளியை வந்து நல்லா நனைச்சிருங்க. புளி நல்லா ஃபுல்லாக வந்து நனைகிற அளவுக்கு நனைச்சிட்டு தோசைக்கல் மேலே எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு தோசை சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து நம்ம புளியை தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் வந்து மாவை ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து தோசை வருதுன்னு சொல்லிட்டு. தோசை வந்து பிய்யாமல் சூப்பராக நல்லா அழகாக வந்துருச்சு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தோசை வந்து நல்லாவே வரும். நீங்கள் வந்து தோசை சுடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது போல் நீங்கள் எல்லா தோசையுமே ட்ரை பண்ணலாம். வரல அப்படின்னா இந்த புளி இதையே வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இப்போ இது போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு அல்லது பார்த்திங்கன்னா தூளுப்பு எது சேர்த்துட்டு இது போல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சமாக துணி எடுத்து கட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா லப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரிசி இருக்கும். அரிசியில் தேவையில்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாட்டி வண்டு ஏதாச்சும் விழுந்துடும். அது மழை காலத்தில் சொல்லவே வேண்டாம், சீக்கிரமாக விழுந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது போல் கட்டிட்டு அரிசி ட்ரம்மில் சேர்த்துட்டு நீங்கள் அரிசி இது போல் தள்ளிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், பூச்சி புழு வண்டு எதுவுமே இருக்காது. வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் காய்கறிகள் வைக்கிற பாக்ஸு இல்லாட்டி தக்காளி இது போல் நீங்கள் எந்த காய்கறிகளாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சு பாருங்கள். நம்ம வந்து காய்கறிகள் ஏதாச்சும் அழுகுனா கூட ஒரு கெட்ட வடை வரும். அது வராமல் இருக்கும். காய்கறிகளும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.